நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க வாழ்க, இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர் வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடு. ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், பாடுங்க. அனைத்து உயிர்களை கை தட்டி நல்ல உற்சாகத்தோடு ஆமே. ஆண்டவர் உயர்த்தி 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 உமை. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். எக்கால தொனியோடு இப்போதும் துதியுங்கள். துதி என்றால் வாய்களை திறந்து பாடுவது, ஆண்டவரை துதிப்பதுதான். எக்கால தொனி முழங்க இப்போதும் துதியுங்கள். பாடுங்க. எக்கால தொனி முழங்க இப்போ துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். வீணையுடன் யாழிசைத்து வேந்தனை துதியுங்கள். வீணையுடன் வேந்தனை துதியுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க. ஆண்டவரை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி. ராஜாதி எரிகோ கோட்டைகள் எல்லாம் தகர்ந்து விழும். வாழ்க வாழ்க, இயேசுவின் நாமத்தினாலே வருபவர் வாழ்க வாழ்க. துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திர பலியிடுங்கள். ஒரு மாதம் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினாரே. துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம், இயேசுவின் நாமத்தை ஸ்தோத்திர பலியிடுங்கள். முன்னால வந்து வாழ்க கர்த்தா வாழ்க, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர் வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க,
எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா, எஸ் லோர்ட், வாழ்க வாழ்க. எப்போதும் அறிக்கை பண்ணுங்க, வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர் வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை. உங்க குடும்பத்தில் ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார் அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நல்ல கரங்களை தட்டி சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். எல்லாரும் சேர்ந்து கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். சுவாசமுள்ள ஜீவனுள்ள யாவரும் ஆண்டவரை துதியுங்கள். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, இருப்பவர் வாழ்க வாழ்க. எஸ் லோர்ட். ராஜாதி ராஜா, வாழ்க வாழ்க. கத்தா வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. இனிமேலும் வருபவர் வாழ்க. ராஜாதி ராஜா, வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க. வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா, எஸ் லோர்ட். எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே, நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். அவர் நம்பிக்கைக்குரிய தேவன். அவர் நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம்பத்தக்கவர், தலைமுறைக்கு என்றென்றும் நம்பத்தக்கவர். அவருடைய வசனங்கள் நம்பக்கூடியவைகள். தலைமுறைக்கு என்றென்றும் நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, எப்போதும் இருப்பவர். எஸ் லோர்ட். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர் வாழ்க. ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்ட
ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருந்தார், புதிய மாதத்திலும் நல்லவராகவே இருப்பார். அவர் நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே, நம்ம மேல கிருபையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல் கிருபையாய் இருக்கிறதுனால தான் கர்த்தர் நம்ம இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. Without his grace we just cannot enter a new month. கர்த்தருடைய கிருபை இல்லாம ஒரு புதிய மாதத்துக்குள்ள நம்மளால கடந்து வர முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர். அவர் நம்பத்தக்கவர். சொல்லுங்க, அவர் நம்பத்தக்கவர். கர்த்தர் நம்மை அவருடைய வார்த்தைகளை நம்பலாம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பலாம். அவர் சொன்னதுல ஒரு மாற்றமும் இருக்காது. ஆமென். பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார், அதை ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. திருப்பியும் 2400 வருஷத்துக்கு அப்புறம் மோசேயின் காலத்திலையும் ஆண்டவர் அதே தான் சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். ஹல்லேலூயா. 2400 இயர்ஸ்க்கு அப்புறமா அவருடைய வார்த்தை மாறவில்லை. இன்றைக்கும் அவர் அதே தான் சொல்றார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள். ஹல்லேலூயா. இங்க வந்து கர்த்தர் எவ்வளவாய் நம்ம துதித்து மேன்மைப்படுத்துகிறோமோ அவ்வளவாய் கர்த்தருடைய கிருபை நம்மேல் இறங்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே, நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். அந்த வார்த்தை ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை. நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா. 1000 வருஷம் ஆனாலும் அவருடைய வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்னு சொன்னாங்க. அவர் சீக்கிரம் வரதான் போகிறார். ஹல்லேலூயா. பாடலாமா? ஹல்லேலூயா, praise the Lord. ஹல்லேலூயா. வால்யூம் கம்மி பண்ணி கை தட்டலாமா? நல்லா. ஹல்லேலூயா. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜாதி ராஜா, சத்தத்தை உயர்த்தி வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் நல்ல கையை தட்டி வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவாய் கர்த்தரை துதிக்கிறோமோ அவ்வளவாய் கிருபை இந்த மாதத்துல நம்ம மேல இறங்கும். ஹல்லேலூயா. கிருபை வேணுமா? எத்தனை பேருக்கு கிருபை வேணும்? உண்மையா நல்ல கிருபை வேணுன்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி காட்டுங்க. கர்த்தரை நல்லா துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலையெல்லாம் அப்படியே ஓரமா வச்சிருங்க. மனிதர்களை முன்னால கொண்டு வராதீங்க, ஆண்டவரை கொண்டு வாங்க. அவரை உயர்த்தி கொண்டே இருங்க. கர்த்தர் அதிகமான கிருபைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. ஹல்லேலூயா. பழைய பாடல், அந்த உன்னத பாட்டை வைத்து எழுதின ஒரு அருமையான ஒரு பாடல், பழைய பாடல். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. ஆண்டவர் மேல உண்மையான ஒரு அன்போடு அவரோடு உண்டான உறவை நாம் புதுப்பித்து கொள்ள இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பாரீர் அருணோதயம் போ, ஸ்லோ பண்ணுங்க தம்பி. உதித்து இவர் யாரோ, பாரீர் அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாச, சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. முகம் சூரியன் போல் பிரகாச, சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, ஆயிரங்களில் சிறந்தோ. பீட் கொஞ்சம் வால்யூம். ஆயிரங்களில் சிறந்தோ. பாடுங்க. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி, எஸ் லோர்ட், ஒவ்வொரு மேலும் உம்முடைய அன்பு, அளவில்லாத அன்பை உணர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. காட்டு மரங்களின் கீச்சிலி போ, எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களின் கீச்சிலி போ, எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுர. நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. ஆண்டவருடைய அன்பை நினைத்து ஹல்லேலூயா. அவர் இடது கையின் தலைக்கு
வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பரந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பரந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே சாருனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000ங்களில் சிறந்தோ 10,000ங்களில் சிறந்தோ 10,000ங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000ங்களில் சிறந்தோ 10,000ங்களில் சிறந்தோ. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன். அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே. அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே. அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000ங்களில் சிறந்தோ 10,000ங்களில் சிறந்தோ. பாடலாமா எல்லாருமா? ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000ங்களில் சிறந்தோ 10,000ங்களில் சிறந்தோ. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்து. என் நேசரினுடையவரே அவர் மார்பில் சாய்ந்திடுவே. என் நேசரினுடையவரே அவர் சாய்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே நானும் செல்லுவேன் அந்நேரமே. மணவாளியே வா என்பாரே நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000ங்களில் சிறந்தோ 10,000ங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா 10,000ங்களில் சிறந்தோ 10,000ங்களில் சிறந்தோ. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம். ஆட்டுக்குட்டியானவுடைய மன நாளிலே சுத்த பிரகாச ஆடையோடு நாம் பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. ஹல்லேலூயா. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மன நாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மன நாளிலே.
நாளிலே சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே இடுவோம் நம் மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நமக்கு அப்பாவாக இருக்கிறார், நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனால் உன்னத பாட்டிலே அவர் நமக்கு மணவாளனாய் இருக்கிறார், நாம் அவருடைய மணவாட்டியாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அன்புள்ள கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டான உறவை போல தான் ஆண்டவரோடு உண்டான உறவு. ஹல்லேலூயா. அதிகமாய் தேவனோடு நேரம் செலவு பண்ணுறவங்களுக்கு தான் அந்த அனுபவம்லாம் கிடைக்கும். சும்மா சர்ச்சில் வந்து ஒரு 1 hour 2 hours இருந்துட்டு போகிறவங்களுக்குலாம் இல்லை. டெய்லி முழங்கால் போட்டு ஆண்டவரோடு நல்லா துதித்து பாடி தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்களுக்கு இந்த பாடல்லாம் ஒரு மகிமையான ஒரு பாடல். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு உங்கள் உறவு எப்படி இருக்கிறது? போன மாதம் உங்களுடைய உறவு எப்படி இருந்தது? வேதத்தை வாசித்தீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? ஆண்டவரிடத்தில் உங்கள் பிரச்சனையெல்லாம் சொன்னீங்களா? அவர் உங்களோடு வசனத்தின் மூலம் பேசினாரா? ஹல்லேலூயா. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும் பதினாயிரங்களில் சிறந்தோர். ஹல்லேலூயா. சூலமெத்தி சொல்றா, 10,000களில் அவர் சிறந்தவர். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் வந்தாலும் என்ன அவர் மேலே இருக்கிற அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. என் வாழ்க்கையின் பிரச்சனைகள், போராட்டங்கள், எனக்கு எவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள் எது வந்தாலும், யார் என்ன சொன்னாலும் சொல்லனாலும் ஏசப்பாவுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமேருபவதி என அழைத்திடும் என் வசத்த, என் பிரியமேருபவதி என அழைத்திடும் என் வசத்த, கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே, கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த லவ் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க டைம் பார்த்து லவ் பண்ணுவாங்களா? 1 மணி நேரம் ஆனாலும் அவங்களுக்கு 10 நிமிஷம் மாதிரி தான் இருக்கும். திருப்பி எல்லாம் கடைக்கெல்லாம் போயிட்டு திருப்பி வந்தால் திருப்பியும் அதே இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க. என்ன தான் பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பிரியம் இருக்கிறதுனால நேரம் போகிறதே தெரியாது. ஹல்லேலூயா. சிலர் சர்ச்சுக்கு வந்தால் கூட டைம் பார்த்துட்டு எப்போ முடிப்பாங்க, ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா லேட்டாக முடிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் மேலே உண்டான அன்பு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே உண்டான அன்பு இருந்தால் இந்த நாள் இது ஓய்வு நாள், இது பரிசுத்தமாய் ஆசரிக்கப்பட வேண்டிய நாள். ஹல்லேலூயா. பாருங்க, அருமையான என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன், மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. ஹல்லேலூயா.
ஆண்டவர் எப்போல்லாம் கூப்பிடுறாரோ அப்போல்லாம் நான் போவேன். அதிகாலையில் எழும்பி அவரை நான் தேடுவேன். மத்தியானத்தில் அவரை தேடுவேன். எப்போல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ நான் ஆண்டவரோடு நான் நேரம் செலவு பண்ணுவேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த ஒரு அடியை பாடலாமா? ஹல்லேலூயா. இந்த வாரம் முழுசும் இந்த பாடலை நான் ஒரு 50 முறைக்கு மேலே கேட்டிருப்பேன், பாடியிருப்பேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பில் என்ன நிரப்புங்கப்பா. நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா நான் எதை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லைப்பா. யார் என்னை துக்கப்படுத்த நினைச்சாலும் துக்கப்படுத்த முடியாதப்பா. ஏன்னா உம்முடைய அன்பு பெரிதப்பா. ஹல்லேலூயா. பாடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நேசரனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என் நேசரனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் நன்னேரமே. மணவாளியே வா என்பாரே, ஓ நானும் செல்லுவேன் நன்னேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோ, ஆட்டுக்குட்டியின் மணநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோ, ஆட்டுக்குட்டியின் மணநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே திடுவோம் நம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரத்தை அறிய வேண்டும் என்று பவுல் அந்த எபேசு சபைக்காக அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நம்ம படுபாதாளத்தில் போகாதபடிக்கு, நித்திய நரகத்தை அனுபவிக்காதபடிக்கு, மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன்னுடைய சொந்த உயிரையே மனிதனாக வந்து இரத்தம் சிந்தி, தம்முடைய சாயலாய் படைத்த மனிதன் தன்னுடைய சாயலை இழந்து விட்டான் என்று சொல்லி தன்னுடைய சொந்த இரத்தத்தை, கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தானுக்கு இது புரியாது. என்னடா கடவுளை இப்படி பரிதாபமா தொங்கிட்டு இருக்கிறாரேன்னு. உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் தொங்கினார். ஹல்லேலூயா. என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக, எனக்கு நித்திய மீட்பை கொடுக்கும்படியாக அவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே தொங்கினாரையா. இந்த உலகத்துல அதிகமாய் நேசிக்கிற யாராயிருந்தாலும் ஒரு யூனிட் பிளட் கொடுப்பாங்க, அதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஆனா தன்னுடைய உயிரையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஹல்லேலூயா. இந்த சபை சுய இரத்தமாகி ஆண்டவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. ஹல்லேலூயா. யாருக்கும் உரிமை ஆண்டவருக்கு தான் அதிகமான உரிமை. ஏன்னா உயிரை கொடுத்து இந்த சபையை அவர் விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:28 வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 20:28 வாசிங்கள். ஆகையால் தேவன் தம்முடைய
சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்காணிகள் சாத்தான் உள்ள வராதபடிக்கு எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கணும். ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அதை சுட்டி காட்டணும். சுட்டி காட்டும்போது நீங்கள் என் மேலே கோவப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? சுய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை கரை திரையற்ற மணவாட்டியாக அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சுத்த பிரகாச ஆடையோடே நான் செல்லுவேன் அந்நேரமே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட எல்லாரும் எழும்பி நின்று ஒரே ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளை அளவில்லாத பரிசுத்த ஆவியானவர், சம்பூர்ணமாய் நம்மை நிரப்புகிற பரிசுத்த ஆவியானவர் மேய்ச்சர் கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவர் மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறவர். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் மத்தியில் உலாவிக் கொண்டிருந்தவர், அவர்களோடு உறவு வைத்துக்கொள்ள விரும்பினவர். மனிதன் பாவம் செய்த போது ஆண்டவரை விட்டு விலகினான், ஓடி போனான், ஒளிந்து கொண்டான். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் கழுவப்பட்டவர்களாக அவருடைய அன்பிலே நாங்கள் நிறைந்திருக்கிறோம். ஆண்டவரை எவ்வளவு துதிக்கிறோமோ அந்த வீடுகளில் தான் தேவன் இருப்பார். துதிக்கிற சபைகளிலே தேவன் உலாவுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே நீர். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே நீர். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி பாடுங்க. விசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியோ உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இயேசப்பா, இந்த பிப்ரவரி மாதத்திலப்பா உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. ஓரபஷகே துரஹந்தரகதர் ரீகதரகபோ ரீமலகதரபோ கபாஷே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எங்கள் மாத்தியோ உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும்.
எங்கள் குடும்பத்தில் என்றும் வாசம் செய்யும் எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும் எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும் எங்கள் சென்னையிலே உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும் எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே இதோ மனிதர்கள் மத்தியில எவ்வளவு அன்புள்ள ஒரு தெய்வம் அவர் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே உமக்கு சிங்காசனம் அமைத்திட நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க. இந்த ஆலயத்திலே நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எல் ஷேடாய், எல் ஷேடாய், சர்வ வல்ல தெய்வமே. பாடுங்க. எல் ஷேடாய், எல் ஷேடாய், சர்வ வல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்து ஏசப்பாவை உயர்த்தி 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 ஓ வணங்குகிறோம். உம்மை உயர்த்து. Lord, we lift your name on high. Lord, we lift your name on high. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வாலிப பிள்ளைங்க பாடுங்க. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், சிறு பிள்ளைகள் பாடுங்க. வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோடு நல்ல கரங்களை தட்டி, ஓசையுள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை துதியுங்கள். ஓ ரபா ஹபா ரிகதரகபோ. இந்த புதிய மாதத்துக்கு தேவையான கிருபை, புதிய மாதத்துக்கு தேவையான புது பலன், புதிய மாதத்துக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்கள், பரிசுத்த வாழ்க்கை, தேவ தயவு, மனித தயவை கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபமனுமா ஜெபமன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மே துதிக்கிறோம் தகப்பனே. மே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே. மே வாழ்த்துகிற ராஜா, மே வணங்குகிற தகப்பனே. இந்த நாள்ல கூட கர்த்தாவே, இந்த 2025 வருஷத்துல ஆண்டவரே, இந்த ஜனவரி மாதத்தை முடிக்கும்படியாய், ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதத்தை தொடங்கும்படியாய், ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கரங்களை
உயர்த்தி ஆண்டவர் கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, புதிய கிருபைகளுக்காக, எல்லாவித நன்மைகளுக்காக எல்லாரும் உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா எத்தனை இடங்களுக்கு நம்ம பிரயாணப்பட்டாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை கைவிடப்பட்ட நிலையிலும் எங்களோட கைவிடாத தேவன், எங்களை விட்டு விலகாத தேவன், எங்களை கண்மணி போல பாதுகாத்த தேவன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல ஆகாரத்தை கொடுத்து, தங்கும் இடத்தை கொடுத்து, 3 வேளை ஆகாரத்தை திருப்தியாய் கொடுத்து ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரே எங்களை மேன்மையாக நீர் வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே ஜனவரி மாதம் முழுவதும் அப்பா ஆண்டவரே ஒரு நன்மை ஆண்டவரே குறைவுபடாதபடி ஆண்டவரே இயேசப்பா எங்களை நீர் ஆசீர்வாதமாய் வைத்ததுக்காக உமக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் 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 எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. நீ செய்து கொண்டிருக்கிற எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை நன்மைகள் ஆண்டவர், உமக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது தகப்பனே. ஆண்டவரே நீர் மாத்திரமே ஆண்டவர் எங்களோட கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல ஒரு சபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. திறந்த வாசலை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. நல்ல ஒரு மேய்ப்பரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நல்ல ஜெபங்கள் நடத்தும்படியா எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா. ஜெபத்திலே பங்கு பெறுகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த புதிய மாதத்தையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இந்த புதிய மாதத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவரே தீங்கொன்றும் எங்களை அணுகாதபடிக்கப்பா, ஆண்டவரே தீங்கொன்றும் எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கப்பா, எங்களுடைய குடும்பத்துல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லாருடைய வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ரத்த கோட்டைக்குள்ள எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்த தேவன் இந்த வேளையில அப்பா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமா எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபை விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள நீங்க மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா வியாதி விக்கனங்களுக்கு விலக்கி காத்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆபத்து நாச மோசங்களுக்கு விலக்கி காத்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் குடும்பத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராகப்பா. எல்லாரும் கேட்போமா? ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருப்பார்களானால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே இந்த மாதத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. கரங்களை உயர்த்தி கேளுங்க. இந்த மாதத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஒரு நிமிஷம் ஆண்டவரே அப்பா நீங்க சொன்ன அற்புதம் நடக்கும் அப்பா. ஆண்டவரே நீங்க சொன்ன அற்புதம் நடக்கும் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் ஆண்டவரே எந்தெந்த குடும்பத்துல ரட்சிப்பு இல்லாமல் காணப்படுகிறதோ அந்த குடும்பத்துல தேவதாமை எழுந்தருளி ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்ற நிமித்தமா ஆண்டவரே இந்த மாதத்துல ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் குடும்பத்துல ஒரு ரட்சிப்பை காணத்தக்க தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக, ஆவியின் கனிகளினாலும் வரங்களினாலும் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமா ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே கர்த்தாவே குடும்பத்தை நடத்துவதற்கும் ஆண்டவரே இயேசப்பா பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தினால எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியுள்ள ஜீவியத்தில் ஜீவிக்கும்படியா ஆண்டவரே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ளும்படியா அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு நீ தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தா வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகள், வேலைக்கு போகிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே இந்த மாதத்துல எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வாரத்துல நடக்கப்படுற திருமணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்றத்தை நீ உருவாக்கி கொடுத்த தேவன் நீர் அல்லவாப்பா. பிள்ளைகளுடைய இல்லற வாழ்க்கை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்துல நடைபெற போற மற்ற திருமணங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே சப்பா டெலிவரிக்காக காத்திருக்கிற அருமையான மகள் பிரியாக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே 4ஆம் தேதி நடக்கப்படுற அந்த ஆபரேஷன் உடைய கரமங்களோடு தங்கி இருக்கட்டும். நல்ல
பிரசவத்தை கொடுத்து தாயும் பிள்ளையுமாய் வேறு பிரித்து சாட்சியாய் நிற்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசப்பா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு தருவே, அது தீமைக்கல்ல நன்மைக்கு எதுவா இருக்கும் என்ற வார்த்தை நிமித்தமா யாரெல்லாம் என்னென்ன காரியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ தேவனே எங்களுக்கு தெரியாது. ஆனால் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் நீரப்பா, காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர் நீரப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். ஒவ்வொரு வண்டியிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு பிரயாணத்திலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. உச்சன் தலை முதல் கொண்டு உள்ளம் பாத வரைக்கப்பா ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான பிரதர் எபினேசர் அவருக்காக ஜெபிக்கிறோம். மகனை சுகப்படுத்துவீராக, சீக்கிரத்துல சபையில காணத்தக்க தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சபைக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். எல்லாரும் சொல்லுவோமா? சபைக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் அப்பா. சபைக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நீர் பார்த்துக் கொள்வீராக. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காரோ. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, இந்த சங்கீதம் 4ஆம் அதிகாரம். இன்றைக்கு 1ஆம் தேதி. பொதுவாக 5 மணி ஜெபம் நமக்கு இருக்கும். இன்னைக்கு ஆராதனையாகவே நாம் நடத்துகிறோம். சங்கீதம் 4:7 வாசிக்கலாமா? அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும், தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும். பாருங்க, ஒரு வீட்டில் ஷாப்பிங் போயிட்டு வந்து நிறைய கூடையாக வாங்கிட்டு வரும்போது பயங்கர சந்தோஷம். உனக்கு சாரி வாங்கிட்டேன், உனக்கு பேண்ட் வாங்கியிருக்கேன், உனக்கு சுடிதார் வாங்கியிருக்கேன், ஒரே சந்தோஷம். இல்லைன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், ஒரு சந்தோஷம். ஒரு பாருங்க, தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஹல்லேலூயா. இந்த மாதம் சந்தோஷம் இல்லை, அதிக சந்தோஷம். சத்தமா சொல்லாமா? ஏன் துக்கத்தோடு சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. அதிக சந்தோஷம். ஆமென். அது கர்த்தருடைய பிரசன்னத்தில் தேவனோடு நடக்கிறவர்களுக்கு அந்த அதிக சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை திருடன் எப்படியாவது திருட பார்ப்பான். அவன் யாரு? பிசாசு, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். என்ன பண்ணுவான்? உனக்கெல்லாம் அதிக சந்தோஷம் கிடையாது, உன் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கு, உன் குடும்பத்தில் அது இருக்கு, இது இருக்குன்னு வசனத்துக்கு நேர் மாறா சொல்லுவான். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நேர் மாறா என்ன சொல்லுவான்? பிசாசு பேசுவான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அதிக சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜான்வரியை விட பிப்ரவரியில் அதிக சந்தோஷம். ஆமென். சொல்லுங்க. ஜான்வரி மாதத்தை விட பிப்ரவரி மாதத்தில் அதிக சந்தோஷம். ஆமென். ஆமென். இதுதான் தேவன் விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்களோ இல்லையா, ஆண்டவர் இதை குறித்து ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நம்ம ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர். நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணுன்றது தான் விருப்பம். சந்தோஷம்னா உலக பிரகாரமா இல்லை, உலகத்தின் களியாட்டுகளினாலும் உலகத்தின் காரியங்களினாலும் அல்ல, தானியத்தினால் அல்ல, திராட்சை ரசத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே தேவன் கொடுக்கிற சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? அவர்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷம் என் இருதயத்தில் தந்தீர். ஆமென். ஹல்லேலூயா. டெய்லி காலையில் மத்தியானம் நைட்டு, காலையில் ஒரு டேப்லெட் போடுற மாதிரி, மத்தியானம் பிபிக்கு போடுற மாதிரி, நைட்டு சுகருக்கு போடுற மாதிரி 3 வேளை கர்த்தருடைய வார்த்தையே மருந்தா நீங்க வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர்களுக்குன்ற இடத்துல உங்க குடும்பத்துக்கு ஹல்லேலூயா. எனக்கு சொல்லுங்க, எனக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு அவருக்கு தாவீதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்தது பாருங்க. எனக்கு உமக்கு எனக்கு நீர் தந்தீர், எந்த அளவுக்கு ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவு.
அந்த உறவை கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. உங்கள் எல்லா உறவுகளுக்கு மேலே ஆண்டவரோடு உண்டான உறவை இந்த மாதத்தில் அதிகப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதிக சந்தோஷம் என் இருதயத்திலே தந்தீர். சொல்லுங்க, அதிக சந்தோஷம் என் இருதயத்திலே தந்தீர். ஆமென். இந்த மாதம் பிப்ரவரியில் 28 நாள் நினைக்கிறேன். நீங்கள் 28வது நாள் சாட்சியாக சொல்லணும், கர்த்தர் இந்த மாதத்தை எனக்கு அதிக சந்தோஷமாய் கர்த்தர் என்னை நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கண்ணீரை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 136ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். முடிந்த வரைக்கும் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். 136ஆம் சங்கீதம் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. உண்மையாகவே அந்த பாடலின்படி தான் அவருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு இருந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவருக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு, என் கூட இருந்தவங்க எல்லாருமே பிரதர் எல்லாமே குடிச்சு எல்லாமே நிறைய பேர் செத்துட்டாங்க, ஆனால் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா அது ஆண்டோடைய கிருபை தான்னு சொல்லி. ஹல்லேலூயா. பல ஆண்டுகளாக எங்கள் அப்பா அவர்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் வரணும், வரேன் அப்படின்வார், ஆனால் வரமாட்டார். ஆனால் கர்த்தர் அவரை தொட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தரை தொட்டால் அவங்க வந்து தான் ஆவாங்க. ஆமென். உண்மையாகவே எங்கள் அப்பா யாருக்கெல்லாம் சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இந்த நாட்களில் வந்திருக்கிறாங்கன்றது ரொம்ப ஒரு சந்தோஷம். ஆமென். நம்ம காலத்துக்கு அப்புறம் கூட கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமென். நம்புறீங்களா? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. விதை போட்டவங்க கனியை சம்டைம்ஸ் சாப்பிட முடியாது இல்லை? மரம் வச்சவங்களுக்கு சில சமயம் அந்த ஆசீர்வாதம் கிடைக்காம போகும், ஆனால் அந்த ஆசீர்வாதம் தலைமுறைகளுக்கு உண்டு. ஆமென். இங்கே இருக்க தேக்கு மரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஷு ஐயா எங்கள் அப்பா எல்லாம் பழைய ஆட்கள் வச்ச ஆசீர்வாதம். இந்த இதெல்லாம் இந்த காணிக்கை பெட்டி இதெல்லாம் அவங்க வச்ச அந்த தேக்கு மரத்துலேருந்து வந்த ஆசீர்வாதம் தான். ஆமென். ஸோ நம்ம எதை செய்தாலும் அதை நம்ம மனப்பூர்வமாக செய்வோம், நம்முடைய சந்ததி அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பார்கள். ஆமென். கர்த்தருக்கென்று நம்ம கொடுக்குற காரியங்களமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, வெசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. நம்ம நேரத்தை, பணத்தை, நம்முடைய பலத்தை வெசனமாய் கொடுக்கக்கூடாது. கேட்குறவங்களும் என்ன பண்ணக்கூடாது? கட்டாயமாக கேட்கக்கூடாது. மனப்பூர்வமாக எதை செய்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏனென்றால் கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நியூ மந்த், புதுசாக ஒன்று ஆரம்பிக்கும் போது வசனம் சொல்லுது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. ஸோ இந்த ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு புது சிருஷ்டியாக வசனத்தின்படி வாழ்ந்து புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுக்க. எவ்ரி டே இஸ் எ நியூ லைஃப், எவ்ரி மந்த் இஸ் எ நியூ லைஃப். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாழ்வை வாழுவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ ஜான்வரியில் நடந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப மனசுக்குள்ளே போடாதபடிக்கு, ஆண்டவரே பிப்ரவரியில் நான் என்ன செய்யணும்ப்பா, கர்த்தர் என்னை முன்னுக்கு கொண்டு போங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் ஆச்சரியமாய் நம்மை நடத்துவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவரே தேவ பிரசன்னத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக சோத்திரம் அப்பா. ஆண்டவரே அதிக சந்தோஷத்தினால் எங்கள் இருதயங்களை நிரப்புவீராகப்பா. சங்கீதம் 4:7 அப்படியே நிறைவேறுவதாகப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும்படியாக செபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை அடுத்த தலைமுறை. என்னது தலைப்பு? என்ன? அடுத்த தலைமுறை. கர்த்தர் நமக்கு கொடுத்த அடுத்த தலைமுறை, நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி குடும்பமாக பராமரிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு சில ஆலோசனைகளை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதத்தில் முதல் நாளே ஒரு சிறு குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க. ஜான் பீட்டர், ஹேமா இங்கே வந்து ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு போனோம், பெரும்பாக்கத்தில். அங்கே ஒரு குழந்தையை பார்த்து அங்கே ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் நேற்றைக்கு இரவிலே ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு கூப்பிட்டாங்க, அங்கே போய் ஜெபம் பண்ணோம். 3 குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டே வேறு செலிப்ரேட் பண்ணோம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதமே குழந்தைகளை பற்றி அதிகமாக ஆண்டவர் என்னோடு அடுத்த தலைமுறை. பாருங்கள், குழந்தைகள் பிறக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு நன்மை எதுன்னு தெரியாது, தீமை எதுன்னு தெரியாது.
எல்லாமே அதுக்கு பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறது அதுக்கு முந்தின தலைமுறையிலிருந்து தான். ஹல்லேலூயா. நம்ம தான் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறோம், கற்றுக் கொடுக்குறோம். நான் யோசித்தேன், அந்த ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அந்த ஒரு குட்டி பையனை தூக்கி வச்சுருக்கும் போது, இந்த பையனுக்கு சண்டை போடுறதுன்னா எதாவது தெரியுமா? தெரியாது. என்ன ஜாதின்னு தெரியுமா? தெரியாது. அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆண்டவர் ஒரு குழந்தையை இன்னசென்ட்டாக அப்படியே நம்ம கையில் ஒரு தேவதூதனை போல கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகளை நாம் எப்படி பராமரிக்கிறோம், எப்படி வளர்க்கிறோம் என்பதை தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கை என்பது தொடர் ஓட்டமாக இருக்கிறது. தொடர் ஓட்டம். நம்ம ஓடி முடிக்கிறது மாத்திரமல்ல, அந்த தொடர் ஓட்டத்தில் கையில் ஒரு கொம்பு கொடுத்துருப்பாங்க. அந்த ஓட்டத்தை ஓடி அடுத்தவங்க கையில் என்ன பண்ணணும், அந்த கொம்பை கொடுக்கணும். கொடுத்துட்டு போனாதான் அடுத்த தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உண்மையாகவே எங்கள் பெற்றோர், எங்கள் அப்பா மரித்து போய்விட்டாங்க. ஆனால் அவங்க ஓட்டத்தை ஓடி, அந்த ஓட்டத்தை நன்றாய் ஓடி கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களுக்குள்ளாக விதைத்து அதை எங்கள் கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதை அடுத்த தலைமுறைக்கு பாஸ் பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் அது நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கவில்லை என்றால் நீங்கள் அதை பொறுப்பெடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த நாளில் எல்லாருக்கும் ஒரு பிரிண்டட் காப்பியே கொடுக்கலான்னு நினச்சேன். ஏன்னா இதை நீங்கள் வீட்டில் வச்சுக்கணும். ஏன்னா இது எவ்ரி ஃபேமிலியில் குழந்தை இல்லாத குடும்பமே கிடையாது. எல்லா வீடுகளிலும் அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, ஏதோ ஒரு வித புதுசாக பிறக்க போகிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிள்ளைகள் என்றால் பெற்றோரும் இருக்கிறார்கள். பெற்றோர் இருந்தால் தான் பிள்ளைங்க. ஸோ இங்கே இருக்கிற பெற்றோருக்கு கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை, இந்த காரியங்களில் நீங்கள் தவறி இருந்தீங்கன்னா முழங்கால் போட்டு வீட்டில் போய் ஆண்டவரிடத்தில் கிருபை கேளுங்க. ஏசப்பா, இந்த காரியங்களுக்கு நான் செயல்படுத்த எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி பாருங்கள். இன்னைக்கு 2வது ஆராதனையில் ஒரு குழந்தை பிரதிஷ்டையும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் நேற்றுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்றுக்கு இரவு ஒரு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு செகண்ட் சர்வீஸில் ஒரு குழந்தை பிரதிஷ்டை இருக்குன்னாங்க. பிரதிஷ்டை இல்லை நேம் டெடிகேஷன். ஆமாம், கர்த்தர் அதையும் ஆசீர்வதிப்பார். ஸோ இன்றைக்கு அதிகமான குழந்தைகள் அடுத்த தலைமுறை கொடுத்த தேவன் அப்படியே ஒரு வழி நடத்துதல். அதனால தான் இந்த காரியங்களை நாம் செய்கிறோம். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பாருங்க, ஆண்டவரே தேவரீர் தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மளோடு ஆசீர்வாதம் முடிய வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஆசீர்வாதம் பெறுவது தேவ சித்தம் அல்ல. அவனுடைய முழு குடும்பமும் அவனுடைய சந்ததியாக ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்க. ஆமென். நீங்கள் ஆண்டவரை தேடும்போது கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஆவியை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயும் அவர் ஊற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில சமயம் பார்க்கும்போது என்னடா அந்த பிள்ளைங்க ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் உண்மையாய் கர்த்தரை தேடி ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து சாட்சியாய் உங்கள் குடும்பத்திலே வாழ்ந்தீர்கள் என்றால் கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவரீர் தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நம்முடைய ஆண்டவரை எப்படி சொல்லுவாங்கன்னா, முற்பிதாக்களின் தேவன். ஆமென். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஸோ அந்த நாளில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தங்கள் பிள்ளைகளை குறித்து மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த உலகத்தில் பிள்ளைகளை நமக்கு கொடுக்கிறார், கிஃப்டாக கொடுத்து அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா.
கை கொள்ளுகிற, எல்லாம் சொல்லுங்க, கை கொள்ளுகிறனா கீழ்ப்படுகிற, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற. ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த நாட்களில் நான் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேனா என்று சொல்லி வேதத்தை அதிகமாக ஆராய்ந்து பார்த்து அதோடு நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க தேவன் நமக்கு கிருபை தரும். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையிலே தயவை காக்கிற உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடன்படிக்கையிலே உண்மையுள்ள தேவன். நம்ம உண்மையா வசனத்தின்படி நடந்து கீழ்ப்படிந்து நடந்தோனா கர்த்தர் நம்முடைய தலைமுறை 1000 தலைமுறையாய் இருந்தாலும் அந்த தலைமுறைகளுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க அப்பா ஆண்டவரை தேடி ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தாங்க. அவங்க எனக்கு அதை கற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு பயந்து என் பிள்ளைங்களை நல்ல ஜெபத்தில் ஆண்டவருடைய காரியங்களில் வசனத்தை போதித்து வளர்த்துனா அவனுடைய தலைமுறை அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் கர்த்தரை கை கொண்டு தெய்வ பயத்தோடு இருந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள் என்றால் கர்த்தர் அவர்கள் தலைமுறை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் வேற தேவனுக்கு பின்னால் போயிடக்கூடாது. புறஜாதிகளோடு அதான் திருமணத்தில் சம்பந்தம் கலக்கும்போது அது ரொம்ப ஆபத்து. நல்லா சொல்கிறேன், வாலிய பிள்ளைகளுக்கு நான் அன்பாக சொல்கிறேன். ஏன்னா தலைமுறைகளின் தேவன். உங்கள் பிறக்க போகிற பிள்ளையுடைய தாத்தா யார், பாட்டி யார், ரட்சிக்கப்பட்டவங்களே இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இந்த தலைமுறையோடு இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு அந்த சாப கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை கொடுத்தார். ஆனால் மீண்டுமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த தலைமுறைகளுக்கு வருகிற ஆசீர்வாதத்துக்கு நாம் தடையாய் மாறி போகக்கூடாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு பிறக்க போகிற அந்த பிள்ளைகளுடைய சந்ததி தேவனுக்கு பயந்த சந்ததியாய் இருந்தால் நமக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம செய்கிற ஒவ்வொரு நற்கிரியையும் துர்க்கிரியையும் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய தலைமுறையையும் அது பாதிக்கும். இல்லை என்றால் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் செய்கிற நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, அது கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி, நல்ல காரியம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், கெட்ட காரியம் அதற்குண்டான விளைவுகளை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஏனென்றால் தேவன் உடன்படிக்கையிலே உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் a equal and opposite reaction. ஒவ்வொரு காரியத்திற்கும் விளைவுகள் இருக்கிறது. நல்ல விளைவுகளும் உண்டு, கெட்ட விளைவுகளும் உண்டு. ஆனால் அதனால தான் நம்ம அதிகமாக ஆண்டவருக்கு கை கொண்டு நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஸோ இப்போ நம்ம வேதத்திலிருந்து பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். பாருங்க, வேதத்தில் பிள்ளைகள் என்கிற வருகிற வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர்ன்ற வார்த்தை வரும். நீங்கள் நிறைய வசனங்களை நான் கோட் பண்ண முடியும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகள் வர இடத்துல என்ன வருது, கர்த்தர் வருது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுகந்தரம். பிள்ளைகள் அங்கே கர்த்தர் வருகிறது. அப்புறம் நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களுமாக இருக்கும். ஸோ கர்த்தர் பிள்ளைகள், பிள்ளைகளை கொடுப்பது கர்த்தர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிள்ளைகளை கொடுப்பது கர்த்தர். ஏன் பிள்ளை அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்கள் விருப்பத்தின்படி உங்களுடைய சுய எல்லாத்தையும் பிள்ளைங்க மேலே திணிச்சிங்கன்னா பிள்ளைங்க கர்த்தருடைய வழியிலே வளர்க்க முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு கிடைத்தது கர்த்தர் கொடுத்த பிள்ளை, இந்த பிள்ளை எனக்குரியதல்ல, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை என்று சொல்லி நமக்கு உணர்வு எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். வாசிக்கலாம், சங்கீதம் 127:4 வாசிங்கள். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு, இங்கிலீஷ் பைபிளில் சில்ட்ரன் ஆர் a gift of God. சில்ட்ரன் ஆர் a gift of God. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஏசப்பா ஒவ்வொரு நாளும் முழங்கால் போட்டு, ஏசப்பா இந்த பிள்ளையை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கப்பா, நீங்கள் இந்த பிள்ளைய
வளர்ப்பதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு பொறுமையை கொடுங்க, எனக்கு நல்ல அறிவை கொடுங்க, வசனத்தை போதிப்பதற்கு எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டுட்டு பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க, பிள்ளைகளோடு பழகுங்க. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு திருமணத்தில் நீங்கள் gift கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம், கார் வாங்கி கொடுக்கலாம், டிவி வாங்கி கொடுக்கலாம், ஃப்ரிட்ஜு வாங்கி கொடுக்கலாம், நகை வாங்கி போடலாம். யாரும் ஒரு குழந்தைய கிஃப்டாக கொடுக்கவே முடியாது. கொடுக்கிறது யாரு? கர்த்தர். சொல்லுங்க வாய்களை திறந்து, கர்த்தர். கர்த்தர். எனக்கு கர்த்தர் தான் பிள்ளைகளை கொடுத்தார். சொல்லுங்க வாய் திறந்து, எனக்கு கர்த்தர் தான் பிள்ளைகளை கொடுத்தார். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் தான் பிள்ளைகளை கொடுத்தார். ஆமென். பாருங்க, இந்த நாட்கள்ல நிறைய பேர் பிள்ளைங்களை தங்க இஷ்டம் போல வளர்த்து தாங்க விரும்புறதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சு பிள்ளைகளை கடைசியில் கோட்டை விட்டுட்டு தாறுமாறான வாழ்க்கை, ஜெபம் இல்லை, வேதம் வாசிப்பு இல்லை, அடுத்த தலைமுறையே ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிப்பேன்னாரு, பார்த்தா அடுத்த தலைமுறையே கோணலும் மாணலுமா இருக்குது. ஏன்? காரணம் நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. ஒரு உண்மையாய் தன்னை உணர்ந்து மனம் திரும்பி, ஏசப்பா நான் செய்த குறைகள், நான் சரியா பிள்ளைய வளர்க்கலப்பா, எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பான்னு கேட்டா கர்த்தர் புதிதாய் சிருஷ்டிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் தன் பாவங்களை அறிக்கை செய்கிறானோ கர்த்தர் அவங்களுக்கு மனம் இறங்குவார், கர்த்தர் கிருபை தருவார். பாருங்க, சில்ட்ரன் ஆர் a gift of God. இந்த உலகத்தில் தேவன் நமக்கு குழந்தைகளை கிஃப்டாக கொடுத்து நம்ம பாருங்க தலைமுறையை கர்த்தருக்கென்று வளர்க்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்க, வெளிநாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள தலைமுறையில் போய் அமெரிக்காவில் கிறிஸ்மஸ்னா என்னன்னு கேட்டால் எல்லா பிள்ளைகளும் என்ன சொல்கிறாங்கன்னா சாண்டா கிளாஸ் பர்த்டேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கிறிஸ்மஸ்னா என்னன்னா என்ன சொல்கிறாங்க பிள்ளைங்க? சாண்டா கிளாஸ் பர்த்டேன்னு. இதுக்கு காரணம் யாரு? காரணம் யாரு? முந்தின தலைமுறை. அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு அக்டோபர் நவம்பர்லேயே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா போட்டு கோடிக்கணக்கான பணங்களை போட்டு பிஸ்னஸ் பண்ணி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி பிள்ளைகளுக்கு கடந்த 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளாக இயேசுவின் பிறப்பை கற்றுக் கொடுக்காமல் பிள்ளைகளுக்கு சாண்டா கிளாஸை கொடுத்ததுனால பிள்ளைங்க இப்போ என்ன சொல்கிறாங்க? கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்மஸ் தாத்தா பிறந்த நாளுன்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் யாரு? முந்தின தலைமுறை தான். நீங்களும் நானும் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்க்க தேவன் கிருபை தருவாராக. 2வது வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 139:14 வாசிப்போம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும், என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. Children are created by God. பிள்ளைகள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு ஃபேக்டரி வச்சு ஒரு கம்பெனி வச்சு கூட ஒரு குழந்தையை உருவாக்க முடியுமா? முடியுமா? முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிதாக திருமணமானவங்க குழந்தை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. கணவன் மனைவி கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுகந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்னு சொன்னீங்களேப்பா. இந்த சங்கீதம் 127:4, ஆண்டவரே அது 1000 தலைமுறை ஆனாலும் பல 1000 வருஷம் ஆனாலும் உடைய வசனம் ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்யுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அடுத்த வருஷம் கையில் குழந்தையோடு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ஆமென். நீங்கள் விசுவாசிங்க, தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஹல்லேலூயா. தேவ தூதன் வந்து சொல்றான், அடுத்த உற்பத்தி காலத்திலே உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி. சாராள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. சாராளுக்கு என்ன வந்துருச்சுன்னா சிரிப்பு வந்துருச்சு. 90 வயசு பாட்டிக்கு குழந்தை பிறக்க போதான்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உடன்படிக்கையின் தேவன், என் வாக்கு தத்தத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா.
இந்த மாதம் இந்த வாரத்தில் ஆதி ஆகமத்தில் படிக்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருந்தது. ஆபிரகாமும் சிரிக்கிறாரு, சாராலும் சிரிக்கிறாங்க. அவங்களால நம்ப முடியல. ஆனால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா. வயிற்றில் ஒரு குழந்தை வளருதுன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு சின்ன கரு இருக்குது. அந்த கரு அப்படியே வளர்ந்து 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 பெருசாக வரும்போது வெளியே ஒரு ஃபுட்பால் மாதிரி வெளியே வந்திருக்கணும். ஆனால் அப்படி வரல. அதுக்கு ஒரு கண்ணு வச்சு, மூக்கு வச்சு, வாய் வச்சு, அழகாக குட்டி குட்டி விரல்லாம் வச்சு ஆண்டவர் அருமையான ஒரு உறுப்பை உருவாக்கி, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க துதிக்கணும் ஆண்டவரை? நீங்க உண்டாக்கப்பட்டதே ஒரு அதிசயம்தான். ஹல்லேலூயா. எந்த கம்பெனிலையும் ஃபேக்ட்ரியிலையும் எந்த மெஷினில் மாவு மெஷின்லலாம் வச்சு நம்மளை உருவாக்கலை. ஆண்டவரே அவருடைய கரத்தினாலே நம்மை அவருடைய கரத்தின் கிரியையாக உங்களையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். God gives children as a gift. குழந்தைகளை நமக்கு பரிசாக கொடுக்கிறார். இரண்டாவது, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். மூன்றாவது பாருங்க, தேவன் ஒவ்வொரு குழந்தையை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சங்கீதம் 139:16 வாசிங்கள். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, என் அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போது, வெறும் கருவாக இருந்த போது, ஒரு முட்டையாய் இருந்த போது, அதற்கு கை காலு, அதற்கு இருதயம், கண்ணு, மூக்கு ஒன்று வருவதற்கு முன்பதாகவே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்காருங்க. என்னைக்கு நாம குழந்தை பிறக்கணும், என்னைக்கு அந்த குழந்தை வயிற்றுலேருந்து வெளியே வரணும், அந்த பிள்ளை எப்படி வளரணும், எந்த ஸ்கூலில் படிக்கணும், எந்த சர்ச்சுக்கு போகணும், எப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும், எப்போ கல்யாணம் ஆகணும், எப்போ அந்த பிள்ளையை பெறணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய புஸ்தகத்திலே அவர் ஒரு திட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. நான் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தையும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஹல்லேலூயா. அதான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்தின் சூழ்நிலையை வச்சு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஏசப்பா, எனக்கு ஏன் இந்த குழந்தையை கொடுத்தீங்கப்பா? நீங்கள் இந்த பிள்ளையை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? அந்த திட்டம் இந்த பிள்ளையின் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு எனக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எரேமியா 1:5 வாசிங்கள். இந்த இதில் இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. எரேமியா 1, திடீர் ஞாபகம் வருது அந்த வசனம். எரேமியா 1:5 வாசிங்கள். நான் உன்னை உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கேட்டுச்சா எல்லாருக்கும் இவங்க வாசித்தது? வயிற்றுல வளர்ற குழந்தைய ஆண்டவர், அந்த மைக்கில் வாசிங்கம்மா, அந்த வசனத்தை வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே. எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை கேளுங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு பெரிய திட்டத்தை
ஆசீர்வாதமான திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் பறந்துச்சோ, எதுக்கு பறந்துச்சோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஏசப்பா உங்கள் மகிமையான திட்டம் என் பிள்ளை வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்பான்னு சொல்லி டெய்லி பிள்ளை தலை மேலே கை வச்சு நீங்கள் சின்ன வயதுலேருந்து இந்த பிள்ளையை ஆசீர்வாதத்தை ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மகிமையான தேவ திட்டத்திற்கென்று கர்த்தர் அந்த திட்டங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சும்மா இல்லை, ஒரு குழந்தையை கொடுக்கிறது சும்மா இல்லை. கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தோடு தான் அதை செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். பாருங்க, அடுத்தது பாருங்க, 4வது காரியத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான், அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு டீச்சர் யார் தெரியுமா? அப்பாவும் அம்மாவும் தான். ஃபஸ்ட்டு டீச்சர் யார்? அப்பாவும் அம்மாவும் தான். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. இங்கிலீஷ் பைபிளில் ட்ரெயின் த சைல்டு, ட்ரைனிங் கொடு. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. ஒரு தப்பு செய்தால் இது தவறுன்னு சொல்லிக் கொடு, சாரி சொல்ல சொல்லிக் கொடு, தேங்க்யூ சொல்ல சொல்லிக் கொடு, பெரியவங்க வந்தால் ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லிக் கொடு. ஒரு கொடுக்கறத ஒரு ரைட் ஹேண்டில் கொடுக்கணும், அதை வாங்குறத ரைட் ஹேண்டில் வாங்கணும். இதெல்லாம் நீ சொல்லிக் கொடு. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் அவர்கள் அதை கடைபிடிப்பார்கள். நம்ம எதை செய்கிறோமோ அதை விட பிள்ளைங்க நல்லா செய்தால் அதை விட நல்லா செய்வாங்க, தப்பாக செய்தால் அதை விட மோசமாக செய்வாங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, கோவப்படுகிற பெற்றோராக இருந்தால் பிள்ளைகளும் கோவப்படுவாங்க. சாந்த குணமுள்ள பெற்றோராக இருந்தால் பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்க? சாந்த குணமுள்ளவர்களாக இருப்பாங்க. காலையிலே எழும்பி பெற்றோர் வேதத்தை வாசித்து பிள்ளைகள் முன்னால் ஜெபிக்கிறவங்களா முழங்கால் படிக்கிறவராக இருந்தால் பிள்ளைகளும் பார்ப்பாங்க, அவங்களும் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அப்பொழுது முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். வேதம் சொல்லுது, சாலமோன் ஞானி சொல்லியிருக்கிறார், பிள்ளையானவனை நீ நடக்க வேண்டிய விதத்தில் அவனை நடத்துப்பா. பிள்ளையானவனுக்கு சரியான காரியங்களை சொல்லிக் கொடு. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் அனுப்புறது பெரிய விஷயம் இல்லை, ஃபீஸ் கட்டுறது பெரிய விஷயம் இல்லை, பிரியாணி வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய விதத்திலே அவனை நடத்த நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா பிறக்கும்போது ஒரு குழந்தைக்கு சாப்பிடக்கூட தெரியாது, பிள்ளைக்கு டாய்லெட் போனால் கழுவ கூட தெரியாது, பிள்ளைக்கு எப்படி ட்ரெஸ்ஸு போடணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆண்டவர் அப்படியே நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு, நீ தான்ப்பா பொறுப்புன்ட்டு. பின்ன எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஒரு பிள்ளையை நடத்த வேண்டிய விதத்தில் நம்ம நடத்தலைன்னா அது எவ்வளவு ஆபத்தில் முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு கட்டடம் கட்டணும், ஒரு பில்டிங் கட்டுறோம், 9 மாடி கட்டடம், அதுக்கு அடிப்படை என்னது? ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் பிள்ளைகள் எதிர்காலத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும், எவ்வளோ புயல் வந்தாலும், எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் அந்த பில்டிங் நிற்கணும்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சின்ன வயசுலேயே பிள்ளைங்க கையில் ஃபோனை கொடுத்துட்டு ரொம்ப ஈஸின்னு நினச்சிடாதீங்க. சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு ஃபோனு, எல்லாத்துக்கும் ஃபோனை கொடுத்துட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க, அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்கள் பிள்ளைங்க ஃபோன்னால் போதிக்கப்படக்கூடாது, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும். ஆமென். சில காரியங்கள் கடினம்தான், அதுவும் இப்போ உள்ள காலத்தில் அதிக கடினம்தான். ஆனால் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. வசிக்கலாம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். குடும்ப ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்றோரும் பிள்ளைகளும்
ஒரு தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் சேர்ந்து ஜெபிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் எதுனா குடும்ப ஜெபம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் உடைய மனைவி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் 87 வயசு அவங்க. இப்போ கூட யூடியூப்பில் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன தெரியுமா? எங்கள் குடும்பத்துடைய ஆசீர்வாதமே குடும்ப ஜெபம் தான். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் சரி, இரவெல்லாம் ஜெபித்தாலும் சரி, காலையில் 6:30 மணிக்கு குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து வந்து முழங்கால் போடணும். அப்பா ஜெபிப்பார், அம்மா வசனத்தை வாசிப்பாங்க, பிள்ளைங்க பாடுவாங்க, எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தார். ஊருக்கு போனால் கூட, எந்த ஊருக்கு போனாலும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் 6:30 மணிக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து எல்லாரையும் எழுப்பி விட்டு நாங்கள் குடும்ப ஜெபத்தை எல்லாரோட சேர்ந்து செய்வோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு பெற்றோருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நல்ல ஒரு அஸ்திபாரம் என்னவென்றால் குடும்ப ஜெபம். ஆமென். சொல்லுங்க வாய்களை திறந்து ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை கொடுப்பாராக. நேரம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இதுதான் அஸ்திபாரம். பிள்ளைகளை பாருங்க, நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் வேலைக்கு போகிறோம், ஆசீர்வாதமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும் தான் எல்லாமே செய்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். சமாதானத்திற்கும் கர்த்தருடைய போதனைக்கும் மிகுந்த ஒரு நெருக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். போதிக்கிறது பாஸ்டர் போதிக்கிறதுன்னு போடலை, பிள்ளைகளுக்கு பெற்றோர் போதிக்க வேண்டும். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்க, கட்டாயமாக வேதத்தை படிக்க வைங்க, வசனத்தை வாசிக்க வைங்க. இந்த நாட்களில் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. படிப்பு இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், ஆனால் ஆண்டவர் இல்லாமல் வாழவே முடியாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. படிப்பு இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம் அந்த உலகத்தில். கர்த்தர் எத்தனையோ பேரை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதுக்கு நான் படிக்க வேண்டாம்னு சொல்லல, நல்லா படிங்க. உங்கள் பிள்ளைங்கள்லாம் பல டபுள் டிகிரி 3 டிகிரி படிக்க வைங்க, ஆனால் வேத வசனத்தை படிக்க வைங்க. இந்த ஜனவரி மாதத்தில் எவ்வளோ வேதத்தை வாசித்தீங்கன்னு பிள்ளைங்களை கேளுங்க. என்ன படிச்சிங்கன்னு கேளுங்க. நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா பிள்ளைகளும் உண்மையாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, உபாகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. வாசிங்க. செகண்ட் பேஜ். நீ அவைகளை பாருங்க, 6வது வசனத்துக்கும் 7வது வசனத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. முதல்ல யார்கிட்ட இருக்க கடவுது? பெரியவங்க கிட்ட இருக்கணும், அப்பதான் அது சின்னவங்க கிட்ட போகும். சட்டியில் இருந்தால் தான் என்ன சொல்லுவாங்க, அகப்பையில் வரும். சட்டியில் இல்லாமல் அகப்பையில் சும்மா இப்படி கிண்டிக்கிட்டு இருந்தால் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. சட்டியில் மீன் குழம்பு இருந்தால் தான் எடுத்து என்ன வரும்? குழம்பு வரும். பாருங்க, நீ முதலாவது வசனம் அழகா போதிக்கிறது பாருங்க. இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. வாசிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் கருத்தாய் போதித்து. சொல்லுங்க கருத்தாய் போதித்து. ஹல்லேலூயா. டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. பிள்ளைகளோட நேரம் செலவு பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அன்புனா டைம் தான். அன்புனா டைம் கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஹல்லேலூயா. இன்னைக்கு எதோ பேச்சு, தேவையில்லாத பேச்சு. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை பிள்ளைகளிடத்தில் பேசி அது சொன்னால், புருஷன் சொல்லும்போது மனைவி அமைதியாக இருக்கணும், மனைவியை சொல்லும்போது புருஷன் அமைதியாக இருந்தால் தான் பிள்ளைங்க கேட்பாங்க. இல்லைன்னு வைங்க, ஆட அப்படின்னா போதும், பிள்ளைங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாகிடும். பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க?
எது ஈஸி ரூட்டோ அதை தான் எடுப்பாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகளை நாம் மிகவும் மிகவும் மிகவும், ஏன்னா ஆண்டவர் அடுத்த தலைமுறையாக நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்கு வாய்க்காலாக உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார், கையில் கொடுத்துட்டார். ஒன்றுமே ஒரு இன்னசென்ட்டாக நன்மை தீமை அறியாத எதுவுமே தெரியாத ஒரு பொம்மை மாதிரி நம்ம கையில் கொடுத்துட்டார். ஒரு பிள்ளை, ஆண்டவர் சொல்ற, ஒருத்தன் சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னா என்ன அர்த்தம்னா, சின்ன பிள்ளைக்கு கோபம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது, கசப்பு கிடையாது, ஜாதி கிடையாது, எதுவும் கிடையாது. அதை போல நீங்களும் நானும் மாறணும். ஆனால் குழந்தைகளை வளர்ப்பது கர்த்தருடைய வழிகளிலே நாம் வளர்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. ஹல்லேலூயா. எதை பேசணுமா? வசனம் எதை சொல்லுது? பிள்ளைகளுக்கிட்ட எதை பேசணும்? கர்த்தருடைய வழிகளை குறித்து நாம் பேச வேண்டும். கர்த்தர் நமக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை அவங்க பிள்ளைகளுக்கு பேசாததுனால என்ன ஆச்சுன்னா, கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பிடுச்சு. பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, 6வது பாயிண்ட் 7வது பாயிண்ட் நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆனால் அதுக்கு கடைசியாக ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பின்பு அப்படின்னா மோசே, நல்ல கவனிங்க, மோசே யோசுவாவின் தலைமுறைக்கு அப்புறம் ஒரு சந்ததி வந்தது. அந்த சந்ததி என்ன பண்ணாங்கன்னா, தங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றியே சொல்லி கொடுக்கல. நல்ல கவனிங்க, ஆண்டவரை பற்றியே சொல்லி கொடுக்கல. எப்படி எகிப்தில் அடிமையாக இருந்தோம், எப்படி 40 ஆண்டுகள் கர்த்தர் நம்மை நடத்தினார், எப்படி மோசே மூலமாக அவ்வளவு அற்புதங்களை செய்தார், எப்படி எகிப்திலே 10 வாதைகளை அனுப்பி நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காம அவங்க அப்படியே நல்ல பிள்ளைகளை வளர்த்து 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 நல்ல சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணி படிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு அவங்க செத்து போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு பாருங்க. கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவருக்கு பின் எழும்பிற்று. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு எச்சரிப்பு பாருங்க. நம்ம பிள்ளைங்களை கர்த்தர் நம்மளை எப்படி ரட்சித்தாரு, நம்ம எப்படி இருந்தோம், நம்ம குடும்பம் எப்படி இருந்தது, கர்த்தர் நம்மளை எப்படி நடத்தினாரு, இதை பற்றி பேசினாலே சிலருக்கு ஐயோ அந்த பழைய கதையெல்லாம் எடுக்காதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பழைய கதைகளை சொல்லி பிள்ளைகளுக்கு கர்த்தர் நம்மை எப்படி நடத்தினார் என்று சொல்லவில்லை என்றால் கர்த்தரை அறியாத தெய்வ பயம் இல்லாத ஒரு சந்ததி உருவாகிவிடும் என்று தேவன் நம்மை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எப்படி இருந்தோம், நம்ம ஆண்டவர் அறியாமல் எப்படி இருந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, கர்த்தர் நம்மளை எப்படிலாம் நடத்தினார். ஆமாம், பழைய கதையை இவர் ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணி விட்டா உங்கள் பிள்ளைங்க கர்த்தரை அறியாத ஒரு சந்ததியாக மாறிடுவாங்க. கர்த்தர் எங்களை எப்படி நடத்தினார் தெரியுமா? ஃபேமிலி ப்ரேயரில் சொல்லணும். சொல்லும்போது பெற்றோர், கணவன் சொல்லும்போது மனைவி அமைதியாக இருந்து கேட்கும்போது பிள்ளைகளும் அதை கேட்பார்கள். பாருங்கள், நம்ம எவ்வளோ தவறுகளை செய்கிறோம் என்பதில் நம்ம அறியாமையில் செய்கிறோம். ஆனால் அது யாரை பாதிக்குதுன்னா நம்ம பிள்ளைகளை தான் பாதிக்குது. ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தருக்கு பிரியமான ஒரு சந்ததியை உருவாக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஒன் மிஸ்டேக், ஒன் ஜெனரேஷன், ஒரு தலைமுறையை நாம் இழந்து விட்டால் திருப்பி அதை ரீகெயின் பண்ணுறது கர்த்தர் தான் மனம் இறங்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு தலைமுறை வேதத்தை வாசிக்காத ஜெபிக்காத ஒரு தலைமுறையை உருவாக்கி விட்டால் அவங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களே பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாமல் இருக்கிறவன் அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுப்பானா? நிச்சயமாக சொல்லி கொடுக்க மாட்டான். நிறைய பெற்றோர் செய்த தவறுகள்னால பிள்ளைகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் கொடுப்பாராக. ஹல்லேலூயா.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம மாத்திரம் போயிட்டு நம்ம பிள்ளைங்க பரலோக ராஜ்யத்துக்கு வரலன்னா அது எவ்வளோ கொடுமை, எவ்வளோ கொடுமை. ஒரு சின்ன ஃபீவர் வந்தாலே நம்மளால் தாங்க முடியல. நம்ம பிள்ளைங்க அக்கினியில் நரகத்தில் வேந்துட்டு இருந்தால் அதை நம்மளால் பார்க்க முடியுமா? முடியாது. பிள்ளைகளுடைய ஆத்துமா வெளியேற பெற்றது, பிள்ளைகளுடைய ஆத்துமா வெளியேற பெற்றது. அதற்கு நீங்களும் நானும் உத்தரவாதமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்றே உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்றே உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அல்லேலூயா. நேற்றைக்கு இரவிலே என்னுடைய மகள் திடீர்னு என்கிட்ட, டேடி ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேடி, குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேறும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. பரவாயில்ல, இந்த வசனத்தை பிள்ளைங்க கேட்டு கேட்டு பிள்ளைங்களுக்குள்ளேயும் அந்த விசுவாசம் வந்திருக்குன்னும் போது ரொம்ப குறித்த காலத்திலே ஆண்டவர் தரிசனத்தை வச்சிருப்பாரா, அந்த தரிசனம் நிறைவேறும். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேடி அப்படின்னு சொன்னா, பரவாயில்லம்மா பரவாயில்ல, நீ கர்த்தர் நீ உன் வசனத்தின்படி உன் வாழ்க்கையில் உன் தரிசனம்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்க்க நம்ம ஒப்பு கொடுப்போம். கொடூரமான உலகம், பயங்கரமான டிஸ்ட்ராக்ஷன், பயங்கரமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை குறித்து பாரப்படுவோம், பிள்ளைங்களை குறித்து அதிக கவலைப்படுவோம். சிலருக்கெல்லாம் தங்க பிள்ளைகளை பற்றி கவலையே இல்லை, மற்றவங்களை பற்றி ரொம்ப கவலை. தயவு செய்து ரொம்ப பாரப்படுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ரொம்ப பாரப்படுங்க. ஆண்டவராக இயேசு சொன்னாருமா, அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த நாட்களில் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். கர்த்தர் நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த புதிய மாதத்தில்ப்பா பிள்ளைகளுக்கு வேதத்தை போதிக்கிற குடும்பமாக, வேதத்தை வாசிக்கிற குடும்பமாக, பிள்ளைகளை கர்த்தருக்கென்று நடத்துகிற பெற்றோராக, ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல் ஃபாதராக, ரோல் மாடல் மதராக, ஆண்டவரே சண்டை போடுகிறவர்களாக அல்ல, ஆண்டவரே முறுமுறுக்கிறவர்களாக அல்ல, கர்த்தரை துதிக்கிறவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியுடைய பெற்றோராக வாழ தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. இந்த கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். யாபேசின் ஜெபத்தை சொல்லாமா? தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி எங்களை காத்தருளும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.